சீனிவாசன். சொந்த ஊரெல்லாம் கும்பகோணம், சுவாமிமலை, மன்னார்குடி, நீடாமங்கலம். அம்மா நீடாமங்கலம். அம்மாவுடைய அப்பா பாகவதர், கோவிந்த சாஸ்திரிகள்னு பேர். நீடாமங்கலத்தை பிரவச்சனம் பண்ணியிருந்தார். கும்பகோணம் ஃபுல்லாகவே பிரவச்சனம் பண்ணியிருந்தார் அவருடைய காலத்தில். உங்களுக்கு பெரியவாழ்கிட்ட ஏற்பட்ட ஈடுபாடெல்லாம் அம்மா சைடு அப்பா சைடு அது மாதிரியா? அம்மா வழியாக தான் ஆரம்பிச்சுது அந்த காலத்தில். அம்மாவுக்கு அவ்வளோ ஈடுபாடு? அம்மாவுக்கு ரொம்ப ஈடுபாடு உண்டு. பெரியவா இங்கே வந்தாக்க, மடத்தில் தங்கியிருந்தாக்க தேர்த்தம் வாங்கி தான் சாப்பிடுவாள். டெய்லி எப்படி இருந்திருக்காங்க? ஆமாம் 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 ஆமாம். அதுலேயே ஒரு சமைச்சு வச்சுருவா. ஆமாம், எல்லாருக்கும் சமைச்சு வச்சுட்டு கிளம்பிடுவா. ஒன்றும் சாப்பிட மாட்டா, ஒரு காப்பி சாப்பிடுவா, அவ்வளோதான். அப்போ எங்கே இருந்தது நீங்கள்? வெஸ்ட் மாம்பலம் தான். அம்மா ஃபுல்லாகவே வெஸ்ட் மாம்பலம் தான். ஸோ அந்த வெஸ்ட் மாம்பலம் சங்கர மடத்தில் பெரியவா பூஜை பண்ணுவா. ராமேஸ்வரம் ஸ்ட்ரீட்டில் எங்கேயோ பூஜை பண்ணுவா. ஆமாம் மெட்ராஸ். ஆமாம் ஆமாம் ஆமாம். எல்லா இடத்துக்கும் போயிடுவா. சொல்லுங்க, என்ன சொல்லியிருக்கா அம்மா? அதுதான், ஒரு அம்மா வந்து ஒரு நாள் அது மாதிரி தேர்த்தம் வாங்குற போது மணி கிட்டத்தட்ட 1:30-2 இருக்கும். எல்லாருக்கும் தேர்த்தம் கொடுத்திருந்தார் சுவாமிகள். பூஜையெல்லாம் முடிஞ்சு. எந்த வருஷம் ஞாபகம் இல்லை எனக்கு. 6 வயசுல. ஆமாம், நான் 1ஆவதோ 2ஆவதோ, அதுக்கு மேலே இல்லை. அவ்வளோதான் இருக்கணும். 5லேருந்து 7க்குள்ளே இருக்கணும். நான் 61. ஆமாம். மேபி 5 வயசு கணக்கு பார்த்தீங்கன்னா 55 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமாம், 55 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமாம் ஆமாம். அப்போனா 1960s. ஆமாம். பெரியவா மெட்ராஸ் விசிட் போது. ஆமாம் ஆமாம். ஃபர்ஸ்ட் விசிட். ஆமாம், ஃபர்ஸ்ட் விசிட்டாக இருக்கலாம். 57 63 அந்த ரேஞ்சில் இருந்தாங்க. ஆமாம். 57 59 வந்துருந்தா. ஆமாம், 62 வந்தாப்புல இருக்கு, 61 வந்தாப்புல இருக்கு. எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லை. அந்த பீரியட் தான். ஆனால் அவர் ரொம்ப நாள் தங்கியிருந்தார், அது ஞாபகம் இருக்கு. ஏதோ அதான். இங்கேயே 45 நாள் இருந்தார். 40 நாள் 50 நாள் இருந்தார். அது ஞாபகம் இருக்கு நல்லா. ஏன்னா டெய்லி நாங்கள் கஜ பூஜை போயிருக்கேன். என்னோட நான் அம்மாவை கஜ பூஜைக்கு சில நாள் தான் வருவா. தேர்த்தம் வாங்க அம்மா இருப்பா, நான் சில நாள் தான் அம்மாவோட இருப்பேன். சாயந்தரம் கஜ பூஜை நிச்சயமாக போயிருக்கேன். டெய்லி ஜம்ப ஜக ஜம்ப அந்த பாட்டுலாம் கூட ஞாபகம் இருக்கு. ஃபுல்லாக தெரியல. எப்படி ஒரு மனசுல ஊற வச்சுட்டாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். கஜ பூஜை முடிஞ்ச உடனே வாழைப்பழம் கொடுப்பார் அந்த யானைக்கு. அது அவர் கையால் வாங்கிட்டு போகும். ஸோ அப்போ தரிசனமும் கிடைக்கும், யானையும் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாட்டெல்லாம். சொல்லியிருக்கா, என்ன பார்க்க யாரா வர யானை இதெல்லாம். ஆமாம் இருந்தது. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆனால் பாருங்க, யானையை பார்க்க வந்து மனசுக்குள்ள இந்த வயசுல உங்களுக்கு 61 வயசுல இந்த அன்னைக்கு படிச்சு 55 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன அந்த இது மனசுல ஞாபகம் இருக்கு. ஆமா, இப்ப யானை ஞாபகம் இருக்கோ இல்லையோ, பெரிய ஞாபகம் இருக்கு. ஆமா, என்ன ஒரு ஃபேண்டாஸ்டிக் சிஸ்டம் ஏற்பாடு பண்ணி. ஆமா, சந்தேகமே இல்லை, ஈடுபாடு அதான். ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாளைக்கு தேர்த்தம் வாங்கறது நானும் கூட போயிருந்தேன் அம்மாவோட. 1:30-2 மணி இருக்கும். பூஜையெல்லாம் முடிஞ்சு தேர்த்தம் கொடுத்துட்டே இருந்தார். க்யூவில் நின்றுட்டு இருக்கா அம்மா. கிட்ட போனோடனே எனக்கு கொடுத்தார், எங்கள் அம்மாவுக்கு கொடுக்கல. இப்படி தள்ளி நில்லுன்னு கையை காமிச்சார். பேசலை, இப்படி தள்ளி நில்லுன்னார். தள்ளி நின்றால் எங்கள் அம்மா கண்ணில் தாரையாக தண்ணி வழியிறது. ஏதோ ஏன் கொடுக்கல என்ன தெரியல, நம்ம சாப்பிடாம இருந்திருக்கோமே, ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா என்னன்னு தெரியல. ஆனால் பெரியவா பேசவும் இல்லை, கையால் இப்படி கொஞ்சம் தள்ளிக்கோங்கன்னார். தள்ளி நின்றுன்னு இருக்கா. கண்ணில் தாரையாக தண்ணி வருது. அப்படி கூட்டத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி நகர்ந்து கூட்டம் கலைஞ்சு போகிறது. தேர்த்தம் கொடுத்துட்டுருக்கார். எல்லாம் முடிஞ்ச உடனே ஒரு 5-6 பேர் தான் இருக்கா. அப்போது ஒரு செய்தி வருது, லக்ஷ்மி மாமின்னு இங்கே யாரான்னு இருக்காளா, அவரோட புருஷன் அங்கே வந்து காத்துட்டுருக்கார் மடத்து வாசலில் அப்படின்னா. அப்போது இந்த மாதிரி வந்த உடனே சரின்னு வாசலில் வந்து பார்த்தா எங்கள் அப்பா அங்கே நின்றுட்டுருக்கார் மடத்து வாசலில். அப்போ சொல்கிறார், இது மாதிரி அப்பாவோட அக்கா இறந்துட்டா, உடனே கிளம்பு
நம்ம ஆய்குடியில் இருந்தா அப்பாவோட அக்கா. ஸோ அம்மாவுக்கு வந்து தீட்டு வந்துடுத்துன்னு பெரியவா தேர்த்தம் கொடுக்குற. அப்போ தான் புரிஞ்சுது, ஓஹோ நமக்கு தெரியுது, டெலகிராமுக்கு தெரியறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இன்னும் எமோஷன் அப்புறம் கொடுக்கலேங்கிற துக்கத்தை விட இப்போ காரணம் தெரிஞ்ச அப்புறமா அவங்களுக்கு அந்த ஃபீலிங் பயங்கரமாக இருந்தது. ஆமாம். அப்பா கிளாஸ். பட் இட்ஸ் கிரேட். நீங்கள் ஒரு வயசுல நடந்த விஷயம் அப்படின்னு ஞாபகம் வச்சுருக்கீங்க. ஆமாம், நல்லா ஞாபகம் இருக்கு. சிலதெல்லாம் இம்ப்ரெஷன்ஸு அம்மா அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பா. வேற அது அடிக்கடி சொல்லுவாள். வருஷத்துக்கு ஒரு தரமான ஏதாவது ஒரு இதில் சொல்லிடுறோம், நீ தாண்டா இருந்தேன்னு சரி சொல்லுவா. அதனால் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு வீட்டில் காலி பண்ணும்போது ஒரு பிரச்சனை இருந்தது. நாங்கள் அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. அப்போ பெரியவா வந்து ஒரு வீட்டில் குடியிருந்தோம். அப்பா பர்மாஷல் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தார். காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டா. வேற ஒன்றும் பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா. அப்போ அந்த அவள் வந்து சொந்தக்காரா வந்து பிட்சைக்கு கூப்பிட்டுருந்தா மகா பெரியவரை. ஆமாம் ஆமாம். அப்போது என்ட்ரன்ஸ் வந்து ஒரு வராண்டாவில் எங்கள் பக்கம் என்ட்ரன்ஸ் சைடில் இருக்கும், அவள் என்ட்ரன்ஸ் நேராக இருக்கும். அப்போது வந்து பெரியவா உள்ளே வந்துட்டா பிட்சைக்காக. அவாத்தில் பிட்சைக்கு வராண்டாவில் வந்து நின்ற உடனே அவாத்துக்கு போகாமல் எங்காத்துக்குள்ளே போக பார்த்தா. அப்போது சிஷ்யர்கள்லாம் சொன்னால் இது மாதிரி பிட்சை வந்து இவாத்தில் தான் கொடுத்துருக்கோம். அவளை கை காமிச்சு பேசாமல் இருக்க சொன்னார். எங்காத்து உள்ளே நுழைஞ்ச உடனே கதவை சாத்த சொன்னார். ஆமாம், கதவை சாத்த சொன்னார். ஃபஸ்ட்டு கதவை சாத்தினோம். இல்லை, ரெடியாக இல்லை, கதவை சாத்த சொன்னார். உடனே அம்மா ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு தாம்பாளத்தில் தண்ணி, சொம்பில் மாத்திரம் தண்ணி எடுத்துட்டு தாம்பாளத்தில் பெரியவா பாதத்தை ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு. ஆமாம், வேற ஒன்றும் ஏற்பாடு பண்ண முடியல அந்த இதில். பாதம் இது வேணும். ஆமாம். அப்போது சொன்னார், கூடிய சீக்கிரம் தெற்கு பக்கமாக வீடை பார்த்துட்டு போயிடு, ஒரு வாரத்தில் உனக்கு வீடு கிடச்சிரும், போகிறது உனக்கு நல்லது, அப்புறம் சுபிட்சமாக இருப்ப அப்படின்னு சொன்னார். நாங்கள் எதுவுமே கேட்கல, எதை பற்றியும் கேட்காம அவர் சொன்னார். அப்புறம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு பிட்சைக்கு போயிட்டார். பக்கத்தில் யாருக்குமே தெரியாது, ஒரே ஒரு சிஷ்யா தான் இருந்தா உள்ள. போயிட்டான்னு சொன்னா. அப்புறம் யாருக்கிட்டையும் சொல்லவும் வேண்டாம்னு சொன்னான். நீங்கள் போகிறதெல்லாம் சொல்ல வேண்டாம், வீட்டை பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் ஒரே 2 நாள்லேயே எங்களுக்கு வீடும் கிடச்சிருத்து. அதுக்கப்புறம் தான் சொன்னோம், நாளை வீட்டை விட்டு இது பண்ணுறோம்னு சொல்லிட்டு. இது ஒரு மறக்க முடியாத அனுபவம். ஆமாம். ஒன்றும் பண்ணல, கேட்கவே இல்லை, ஒரு குறையும் சொல்ல ஒன்றும் கேட்கல. அவரே வந்து சொன்னது. ஆமாம். என்ன பண்ணுது பூர்ண கும்பலில் ஒன்றும் இல்லை. பாதாபிஷேகம் சில சமயம் ஏற்றுப்பாரா என்னன்னு தெரியல. இருந்தாலும் ஒரு தாம்பாளம் டக்குன்னு வச்சு இது பண்ணிடணும்னு ஆச்சரியம். அதான் பெரிய ஆச்சரியம். இது மாதிரி நடந்ததே இல்லைன்னு சொன்னாவா சிஷ்யாலாம். எங்களுக்கு தெரிஞ்சு நடந்ததே இல்லை. ஆமாம். அதுக்கப்புறமா எங்கள் அப்பாவுக்கு வந்து 2 பக்கமும் ஹெர்னியா இருந்தது. ஹெர்னியா இருந்தபோது கம்பெனியோட டாக்டர், எங்கள் ஃபேமிலி டாக்டர் எல்லாருமே ஹெர்னியா ஆப்ரேஷன் பண்ணாதான் நல்லாயிருக்கும். பர்மாஷல் டாக்டர் ராமயங்கார்னு பேர். ராமயங்கார் அவரும் ஆப்ரேஷன் பண்ணணும், அப்போ தான் நம்ம வந்து இதாகாமல் இருக்க சொஸ்தமாகும். விஸ்மாவளத்தில் தான் இருந்தோம். ஜே பாலசுப்ரமணியம். ஆமாம் ஆமாம். அவரும் பண்ணணும்னு சொன்னார். பண்ணிக்கிறது தான் நல்லது. ஏன்னா இது 2 பக்கம் வந்து அடைச்சிருத்துனா மூச்சு அடைச்சி போயிடும். 3 ஹவர்ஸ்க்குள்ளே தான் நம்ம மூச்சு லேசாக வந்துன்னு இருக்கோம். 3 ஹவருக்குள்ளே ஆப்ரேஷன் பண்ணலைன்னா உயிர் பயம் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அதனால பண்ணுறது நல்லதுன்னு சொன்னான். 2 டாக்டரும் சொன்னான். ஆனால் எங்கள் அப்பா ஒன்றும் சொல்லலை. ஆனால் எங்கள் அம்மா என்ன சொல்லிட்டா,
பெரியவா உத்தரவு கொடுத்தா தான் நாங்கள் ஆப்ரேஷனுக்கு தயாராகுவோம்னு சொன்னான். அந்த பீரியடில் சார் நான் பார்த்துருக்கேன், நான் நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணும்போதெல்லாம் யார் என்ன சொன்னாலும் சரி அந்த டாக்டரே கேட்பாராம். ஏன்னா இந்த பிஹெச்எஸ் இருக்க பப்ளிக் இல்லை வாலண்டரி ஹெல்த் சென்டரில் ஆமாம் முரளின்னு முரளி, ஆமாம் என் முரளி, அவருடைய பேஷண்ட் ஒரு அம்மா, அந்த மாமிக்கு வந்து பிராத்திங்கரா மாமின்னு பேர், அவளுக்கு கேன்சர் இருக்குன்னு சொல்லி சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டான். அவ என்னம்மா நான் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி தரேன், நீ காஞ்சிபுரம் டாக்டர் போய் கேட்டுட்டு தானே வரப்போற அப்படின்னு. அந்த பீரியட்ல பெரியவா ஒரு ஃபேமிலி மேன். ஆமாம் ஆமாம் ஆமாம், பெரியவா தான் பெரிய ஃபேமிலி. அவள் வந்து எஸ்ன்னு சொன்னா நிறைய பேர் காயத்து நகுத்துவா, காயை நகுத்த மாட்டாள. ஸோ அம்மா உடனே காஞ்சிபுரமா? ஆமாம், ஒரு மாதத்துக்குள்ளே இருக்கும். அப்போ வந்து அப்பாவையும் ஆயிடுச்சுன்னு போனான். 2 பேருமா போயிட்டு மகாபரிவர்கிட்ட தரிசனம் பண்ணிட்டு இது மாதிரி கேட்டா. டாக்டர் எல்லாரும் வந்து இது பண்ணணும்னு சொல்லியிருக்கா, இன்ட்ரடியூஸ் பண்ணட்டுமா? அப்புறம் அப்பா ஆயிடுச்சுன்னு போயிட்டு இது மாதிரி 2 டாக்டரும் 2 பக்கம் இறமையாக இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணினாதான் நல்லா இருக்குன்னு சொல்கிறா அப்படின்னு கேட்டா. அப்போ மகாபெரிவா வந்து சிரிச்சுட்டு அதெல்லாம் வேண்டாம், ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டா. எங்கள் அப்பா அதுக்கப்புறம் 84 வயசு வரைக்கும், 50 வயசில் இது கேட்டது, 84 வயசு அப்புறம் 34 வருஷம் என்னோட தான் இருந்தார். கடைசி வரைக்கும் ஒன்றுமே அது அஃபெக்டே ஆகலை. உங்களுக்கு ஒரு பயம் இருந்துட்டு நீங்கள்? ஆமாம் ஆமாம், கேஷ் எல்லாம் ரெடியாக வச்சுருப்பேன். நைட்டு ஃபுல்லாக எங்கள் ஊருக்கு போனாலும் ஒரு ஆட்டோ ரெடி பண்ணி வச்சுப்பேன், நைட்டு வேணும்னு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு. அந்த சர்ஜரி பண்ணிக்காம அந்த சர்ஜரி பண்ணிக்க வேண்டிய அகோனியை ஒண்டி உங்களுக்கு 34 வருஷத்துக்கு கொடுத்துட்டா. ஆமாம் ஆமாம் ஆமாம், அம்மாவுக்கு சர்ஜரி இல்லாமல் ஓடிடு. ஆமாம், அவ சொன்னா அவ்வளோதான். ஆமாம், நம்ம உடம்புல கான்ஸ்டிடியூஷன். ஆமாம் ஆமாம் ஆமாம். அதுக்கப்புறம் இன்னொரு சம்பவமும் ஞாபகம் வருது. இப்போ தான் 55 வயசில் எங்கள் அப்பாவுக்கு ரிட்டையர் ஆனா. அப்போ வந்து பர்மாஷல்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டு ஒரு 2 மாதத்தில் சாப்பாடு முழுங்கவே முடியல. உள்ளே போய் பார்க்குறது இது வரமாட்டேங்கிறது. இங்கெல்லாம் பார்த்தோன்னே டாக்டர் ஜேபியை கேட்டவுடனே வேற ஒரு பெரிய டாக்டர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ அந்த ஜிஹெச்சில் சதாசிவம்னு ஒருத்தர் இருந்தார். அவரை வந்து பெரிய பெரிய நம்பர் 1 டாக்டர், எல்லாருக்கும் இதெல்லாம் பண்ணுறது அவர் தான். அவரோட கிளினிக்கில் போய் பார்த்தபோது இல்லை இது வந்து கேன்சருக்கு டெஸ்ட் பண்ணணும், அது வந்து நாங்கள் டெஸ்ட்லாம் பார்த்துட்டு தான் சொல்லுவோம், கேன்சர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை அந்த உருண்டியாக உருட்டி பேரியம் மாதிரி உள்ளே கொடுத்து அதை போகிறத படம் பிடிச்சி தான் சொல்லணும், அதனால் அட்மிட் ஆகிடு அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த அன்னைக்கு வரலட்சுமி விரதம் எங்கள் ஆற்றுல. அப்போ வந்து வியாழக்கிழமை மத்தியானம் எங்கள் அப்பா அட்மிட் ஆகியிருக்கார் ஜிஹெச்சில். அப்போ வந்து அம்மா வந்து வரலட்சுமி விரதம், அது ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் தான் நான் இன்றைக்கி வரலட்சுமி பூஜை பண்ணுவேன். மகாபெரியவரை நினச்சிட்டு வரலட்சுமிக்கும் வேண்டிண்டு இல்லைன்னு சொன்னால் தான் இன்றைக்கி பூஜை, இல்லைன்னா எனக்கு இன்னையோட பூஜை வேண்டாம், இவ்வளோ நாள் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்த அம்மா 3 மணிக்கு. அப்போ எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குதுன்னு கூட தெரியாது. எங்கள் அண்ணா தான் தேடி கண்டுபிடிச்சி போயிட்ட உடனே சதாசிவம் வந்து சொன்னார், டாக்டர் என்னோடய ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ், இது வரைக்கும் கேன்சர் இல்லை, டெஸ்ட்டெல்லாம் பண்ணிவிட்டு கேன்சர்லாம் இல்லை, இப்போ உடனே ஆயிடுச்சுன்னு போங்கன்னு. எங்கள் அப்பா வந்ததுக்கப்புறம் 3 மணிக்கு மேலே வரலட்சுமி விரதம் பண்ணி இன்றைக்கி சாப்பிட்டோம். 5:30 மணி சாப்பிட்டது, அது எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுவும் பெரியவாளோட பிரத்யட்ச ஆசீர்வாதம். என்னென்னமோ நடக்கிறது பியாண்ட் சயின்ஸ். ஆமாம். அதுக்கப்புறம் என்னோட அனுபவங்கள் வந்து ஒரு 3-4 தீபாவளிக்கு நான் வந்து தீபாவளி அன்றைக்கி போயிடுவேன். ஆமாம், ஒரு 3 மணிக்கு இங்கேருந்து கிளம்பினாக்க ஸ்கூட்டரில் போவோம். நான் அப்போ டெலிஃபோன்ஸில் ஒர்க் பண்ணியிருந்தேன், அதுக்கப்புறம் தான் பேங்குக்கு வந்தேன். 3 மணிக்கு போயிட்டால் யாரும் தீபாவளி கொண்டாடுறதுனால ரொம்ப கும்பல் இருக்காது. காஞ்சிபுரத்தில் இருக்கிறவா கொஞ்சம் பேர் வருவா. அப்போ போய் கங்கா ஸ்நானம்லாம் பண்ணினியான்னு கேட்பார். எதுக்கு? ஆமாம் கேட்பார். ஆமாம், வேறு எதுக்காக வந்திருக்கேள் அப்படிம்பார்.
இல்லை பெரியவாளோட தரிசனம் பண்ண வந்திருக்கேன்னா உட்காரு அப்படிம்பார். ஒரு 1 hour 2 hours உட்காந்துருப்போம். ஒரு 6 மணி வரைக்கும் அளவுலாகிட்டுருப்பார், நாங்கள் பார்த்துட்டு இருப்போம். அப்போ வந்து ஒரு பட்டாசு வெடிக்கிறது பார்த்தீங்களா? நான் பார்த்ததில்ல, பார்க்கல. பட்டாசு வெடிப்பாங்க இல்லை, தெரியல. நான் ஒருவேளை அதுக்கு முன்னாடியே பண்ணிட்டு வரணும். நாங்கள் போகிறதுக்கு ஒரு 3னா ஒரு 4:30 மணி 5 மணி ஆகிடுமே. இங்கேருந்து ஒரு 3:30க்கு தான் கிளம்புவோம். 3:30 4 கூட கிளம்புவோம். 6 மணி ஆகிடும். ஒருவேளை இல்லை, 2 பேர் தான். நான் லக்ஷ்மி நரசிம்மன் ஒருத்தர் இருந்தார், அவரும் 2 பேரும் தான் போவோம். அப்போ ஒரு தீபாவளி அன்னைக்கு போய் உட்கார்ந்தோடனே ஒன்றுமே வேண்டான்னு சொன்னால், ஒரு குறையும் இல்லைன்னு சொன்னோடனே பெரியவாளுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துடும். கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போன்னு சொல்லுவார். உட்காந்துருப்போம். ஏன்னா அப்போ எங்களுக்கு ஒன்றும் குறையும் இல்லை, ரொம்ப சந்தோஷப்படுவார். அப்போது ஒரு பெரிய பண்டிதர் ஒருத்தர் வந்தார், நல்லா வேதம் படித்த பண்டிதர். அப்போ பெரியவாள் வந்து அவளோட உரையாடின்னு இருக்கிற போது, நாதன்னு முடிகிற 108 நாதன் பேரை சொல்லு அப்படின்னார். அந்த பண்டிதர் ஒரு 7-8 தான் சொன்னார். வைத்தியநாதன், சுவாமிநாதன், ராமநாதன், சோமநாதன் இதெல்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் வரல. என்ன டக்குன்னு வரலையா? சரி, அப்புறம் பார்த்துட்டு நாளைக்கு வா அப்படின்னாரு. அவர் ரொம்ப கூனி குருவி உட்கார்ந்தார். பெரிய பண்டிதர் தான். ஆனால் 108 நாதன் இருக்கு, நாளைக்கு நீ வா, ஒன்றால் சொல்ல முடியல, நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் மறுபடியும் அவர் வந்தாரா என்னங்கிறது எங்களுக்கு தெரியல. அது ஒரு நல்ல அனுபவம். ஆமாம், ஒரு தூரம் சைக்கிளில் போயிருக்கோம். அப்போ பெரியவாளை பார்த்தபோது, எதுக்காக இவ்வளோ தூரம் சைக்கிளில் வந்தேன்? ஆமாம், இவ்வளோ கஷ்டப்பட்டு வர வேண்டாமே அப்படின்னார். அப்போ என்னோட கூட படித்த ஒரு பையன் வந்து ராஜகோபால்னு பேர். ஆமாம், அவர் ராமகிருஷ்ணா ஸ்கூல்லாம் வாத்தியாராக கூட இருந்தார். ஆமாம், அவர் வந்து இது மாதிரி சவுத் இந்தியா ஃபுல்லாக சைக்கிளில் போகணும் அப்படின்னு நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னார். எதுக்கு அவ்வளோ தூரம் போக வேண்டாமே, சவுத் இந்தியா ஃபுல்லாக சைக்கிள் எதுக்கு போய் என்ன பண்ண போகிறேன், இதனால் வேண்டாமே அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டோம். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஃப்ரெண்டு ராஜகோபால் வந்து சைக்கிளில் கிளம்பிட்டார், சவுத் இந்தியா போகலான்னு சொல்லிட்டு. 26 நாளோ 27 நாளோ அந்த பிளான் பண்ணி கிளம்பின உடனே, முதல்ல இங்கேருந்து காஞ்சிபுரம் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பினார். கிளம்பின உடனே பெரியவாவை போய் பார்த்தார். நான் அது மாதிரி கிளம்பிட்டேன் அப்படின்னு சொன்னார். நான் தான் வேண்டான்னு சொன்னேன், ஏன் கிளம்பினேன் அப்படி இல்லை. இல்லை, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, எல்லா ஜனங்களையும் பார்த்துட்டு இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, கிளம்பிட்ட, பார்த்து போயிட்டு வா. அதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் தும்பப்பூ பிரித்து கொடுத்துட்டு போ, எனக்கு கொஞ்சம் அபிஷேகம் இது பண்ணணும், பூஜை பண்ணுறதுக்கு அப்படின்னார். சரி அப்படின்னு சொல்லிட்டு, இது என் ஃப்ரெண்டு சொல்லி கேள்வி நானும். அவனும் கிளம்பி பக்கத்தில் தும்பப்பூ கிடைக்கிறதான்னு பார்த்தான். அது பிள்ளையார் சதுர்த்திக்கு முதல் நாள். காஞ்சிபுரம் ஃபுல்லாக தேடுன்னு தேடி ஒரு 4 மணி நேரம் சுற்றி 7 பூவோ 8 பூவோ தான் தும்பப்பூ கிடச்சிது. அப்புறம் கொடுத்துட்டு தும்பு பறிச்சுட்டு மடத்துக்குள்ளே வந்தவுடனே அவனை உள்ளே விட்டா. பெரியவாளை பார்த்து தரிசனம் பண்ணி, இவ்வளோ தான் கிடச்சிது அப்படின்னார். இல்லை, இந்த தும்பப்பூ கிடைக்கிறதுக்கே நீ இவ்வளோ கஷ்டப்படுறியே, அப்போது இந்த 26 நாள் ட்ரிப்புங்கிறது நீ நிறைய இடர்பாடுகள்லாம் வரும், துன்பங்கள்லாம் வரும், அதெல்லாம் நீ மீந்தி போறியான்னு பார்க்கறதுக்கு தான் ஒரு சின்ன டெஸ்ட்டு. நான் போயிட்டு வா, சந்தோஷமாக போயிட்டு வா, ஒன்றும். அப்புறம் அனுகிரகம் பண்ணி அனுப்பிச்சார். அதுலேருந்து அவருக்கும் ரொம்ப ஈடுபாடு, என் ஃப்ரெண்டுக்கும் மகாபெரியவர் மேலே ரொம்ப ஈடுபாடு உண்டு. டூர் முடிச்சுட்டு வந்தார். வந்து அப்புறமா 2 தடவை போய் பார்த்தார். அதுக்கப்புறம் இல்லை, வந்ததில்லை. வேற ஏதாவது நீங்க இப்போவே என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், பெரியவான்னு நினைக்கும் போது உங்களுக்கு சிலிர்ப்பு வரும் நிறைய தடவை வரும். அண்டு என்னவா குரு பிரீத்தி, நான் முதல்ல ஏற்கனவே எனக்கு குருவாக கண்டுபிடிக்க முடியலன்னா சில ஸ்லோகம்லாம் சொல்லும்போது அவரை தான் நினைப்பேன். டெய்லி அவரோட பாதாரத்துக்கு ஒரு ஸ்லோகம் இருக்குது, அந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு தான் மற்றதெல்லாம் இது பண்ணுவேன். ஸ்ரீ சந்திரசேகர ஸ்ரீ சுவாமி பாதாராதித அப்படின்னு சொல்லிட்டாக்க அவருடைய பாத பூஜை பண்ணின இது கிடைக்கும்.
ரொம்ப சந்தோஷம். என்னுடைய பாக்கியம். ஒரு பெரியவாருடைய டிவோட்டியை பார்க்குறது, அவள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிறது. ஆமாம் ஆமாம், திஸ் இஸ் மை லைஃப். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பாக்கியம். ரொம்ப சந்தோஷம்.